2 ஸ்பூன் நெய் ஊத்திக்கோ. இந்த கடையில என்ன ஊத்துனாங்களோ, நெய் சேர்த்தனாதான் வயிறு பத்திரமா இருக்கும். அத்தை ஏற்கனவே பரோட்டா மைதால செஞ்சது, சால்னா எண்ணெயா இருக்கும், இதுல நெய் வேறையா? என்னங்க, நீங்க வெறும் பரோட்டாவை மட்டும் சாப்பிடுங்க, நான் டிஷ்யூ பேப்பர் வச்சு இந்த ஆயில் எல்லாம் எடுத்து தரேன். கவிதா, பரோட்டாவையும் டிஷ்யூ பேப்பரையும் ஒண்ணா வச்சு பார்த்தா கடைசியில டிஷ்யூ பேப்பரை தான் நான் சாப்பிட வேண்டி வரும் போல இருக்கு. ராகுல், இப்ப பாரு அடுத்த ட்விஸ்ட் ஆரம்பம். நான் ஆர்டர் பண்ணது சாதாரண பரோட்டா இல்ல, அது மல்டி கிரைன் வீட் பரோட்டா. அடிப்பாவி, அப்போ அது ரப்பர் மாதிரி தான் இருக்குமா? என்னடா இது, பரோட்டா மெத்து மெத்துன்னு இல்லாம ஒரு பாயம் மேல்ற மாதிரி இருக்கு. கவிதா, இதுவும் உன்னோட அந்த டயட் ராகமா? வாவ் ரம்யா குட்டி, நீ என்னோட ரத்தம்னு நிரூபிச்சிட்ட. பாத்தீங்களா அத்தை, என் பொண்ணுக்கு கூட ஆரோக்கியத்துல எவ்வளவு அக்கறைன்னு. டே ராகுல், இதுக்கு பதிலாக நான் அந்த கம்மங்கூழையே குடிச்சிருக்கலாம்டா. இது தொண்டையில் இறங்க மாட்டேங்குதுடா. அம்மா, கொஞ்சம் அந்த நெய் இங்க தள்ளுங்க. பாத்தியா கவிதா, ஆரோக்கியம்னு சொல்லி ரப்பர் மாதிரி எதையோ தின்னுட்டு இருக்கீங்க. கவிதா, நீ அந்த டிஷ்யூ பேப்பரை கொஞ்சம் ஓரமா வை. ராகுல், இதுக்கு எவ்வளவுடா காசு கொடுத்த? 500 ரூபா பாட்டி. 500 ரூபாயா? அந்த 500 ரூபாய் இருந்தா நான் ஊருக்கே கம்மங்கூழ் ஊத்திருப்பேனா? இதுக்கு தான் நான் அன்னைக்கே சொன்னேன், அந்த இரும்பு சட்டியை எடுக்காதீங்கன்னு. ஐயோ, இது என் ஜிம் ட்ரெய்னர் கிட்ட இருந்து வர்ற வீடியோ கால் ஆச்சு. நான் பரோட்டா சாப்பிட்றத பார்த்தா அவ்வளோதான். என்னங்க, சீக்கிரம் அந்த பரோட்டாவை மறைச்சு வைங்க. எங்க மறைக்கிறது, வாய்க்குள்ளேயே 1 கிலோ மைதா லாக்காகி நிக்குதே. கவிதா, பயப்படாத, போனை என்கிட்ட கொடு, நான் பேசுறேன். தம்பி, கவிதா இப்ப பிஸியா இருக்கா, அவ ஒரு வெயிட் லிஃப்டிங் பயிற்சியில இருக்கா. ஆமா, கை நிறைய பரோட்டாவை எடுத்து வாய்க்குள்ள தள்ளுற பயிற்சி. அப்புறம் கூப்பிடுங்க தம்பி. அத்தை, என்ன காரியம் பண்ணீங்க? இனிமே நான் ஜிம்முக்கு போகவே முடியாது. போகலன்னா விடுடி, நாளைக்கு காலையில சீக்கிரம் எழுந்து அந்த இரும்பு சட்டியை தேடி எடு. நம்ம 2 பேரும் சேர்ந்து முருங்கைக்கீரை அடை சுடுறோம். அதுதான் டயட் கூட ருசியும் கூட. என்ன சொல்ற? அப்பா, ஒரு வழியா 2 பேரும் ஒரே முடிவுக்கு வந்துட்டீங்க. ராகுல், அந்த சால்னாவை ஓரமா வை. பாட்டி சொன்ன அந்த அடையை சாப்பிட நான் இப்பவே ரெடி. அப்ப நாளைக்கு ஸ்விக்கி கிடையாதா பாட்டி? கிடையவே கிடையாது.